அது தூய சக்தி இல்ல, அது தமிழ் மக்களுக்கு தமிழ்நாட்டு அரசியலுக்கு அவன துரோக சக்தி. படத்துல நடிக்கிறாரு, சர்க்காரம் பணம் அடிச்சாரு, ஒரு 30 வருஷம் மேல பணம் அடிச்சிருக்காரு. ஆனா நாங்க சொல்றோம், நீங்க தமிழ்நாட்டு அரசியலுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்க துரோக சக்தி. விஜய் வருகைக்கு பின்னாடி நாம் தமிழர் கட்சி அழிந்தது அப்படின்னு ஒரு கருத்தை சொல்றாங்க தாவேக தரப்பு வந்து. இது எப்படி நான் பாருங்க, அழிந்ததுன்னு சொல்றாங்க, ஆனா இவ்வளவு கூட்டம் கூடுது. காங்கிரஸ் கட்சியை கூட்டு சேர்த்தா வந்து அண்ணா நல்லாட்சி அமைக்கணும்னு சொல்ல வராரு. நல்லா அமைச்சலாம் கிடையவே நடக்காது. ஏன்னா எழுதி கூட வச்சுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. புதுசா ஆட்சி அமைஞ்சிருக்கு, மக்கள் வந்து மாற்றம்னாங்க விஜய் அவர்களை. இப்ப 234 எம்எல்ஏ மேல 126 எம்எல்ஏ மேல குற்ற வழக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, குற்ற பின்னணி இருக்குன்னு. விஜய் அவர்களை வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி பிரச்சாரத்தின் போது திமுக தீய சக்தி, அதுக்கு மாட்டுதான் நாங்க தூய சக்தின்னு சொன்னாரு. இப்போ அந்த கட்சியில் இருக்கிற ஆளுங்களே கூட்டணி வச்சு ஆட்சி அமைச்சிருக்காரு. அது ஒரு பக்கம் இருக்க, இந்த 126 எம்எல்ஏ இருக்காங்க குற்ற பின்னணி, அதுல 41 எம்எல்ஏ தாவேகள் இருக்காங்க, 37 பேரு திமுக இருக்காங்க. திமுகவோட இவங்க அதிக குற்ற பின்னணி வச்சு எம்எல்ஏ வச்சுருக்காங்க. அப்புறம் எப்படி இவங்க தூய சக்தியா இருப்பாங்க? அது தூய சக்தி இல்ல, அது தமிழ் மக்களுக்கு தமிழ்நாட்டு அரசியலுக்கு அவன துரோக சக்தி தான் வந்து அண்ணன் விஜய் என்ன பண்றாரு. ஏன்னா ஒண்ணும் இல்ல, அவர் என்ன புதுசா வந்து மக்கள்கிட்ட வந்து கொள்கையை பரப்பி ஏதோ கொள்கை கோட்பாடுலாம் வச்சு மக்கள்கிட்ட வாக்கு வாங்கி பெரிய மாற்றம்லாம் ஒண்ணு பெருசான உருவாக்கலாம் இல்ல. சினிமா பிம்பம் அண்ணன் விஜய் என்ன படத்துல நடிக்கிறாரு, சர்க்காரம் பணம் அடிச்சாரு, ஒரு 30 வருஷம் மேல பணம் அடிச்சிருக்காரு. அந்த பிம்பத்தை வச்சு அண்ணன் அரசியல் வந்து ஜெயிச்சிட்டாரு. வேற ஒண்ணும் இல்ல. இதுல வந்து அதுலயும் பாருங்களேன், அவங்க ரசிகர்லாம் வந்து 30 வருஷமா அவங்க வந்து பாடுபட்டு மக்களுக்கு என்ன கொண்டு வந்தாங்க, கிட்ட 10-15 வருஷமா வச்சு நடத்திட்டு வராங்க. அதுக்கு பிறகு அவங்க அண்ணன் வராரு, அண்ணன் வந்தாருன்னா நாமளே ஒரு எம்எல்ஏ ஆகலாம், ஒரு மினிஸ்டர், ஒரு அமைச்சரே ஆகலாம், நம்ம மக்களை வச்சு பண்ணலாம் நினைச்சிருப்பாங்க, இல்லைன்னா சொல்ல. ஆனா அண்ணன் வந்து யாருக்கும் எல்லாம் சொல்றாங்க, எல்லாம் பேரெல்லாம் பேசலாம் சொல்றாங்க. எல்லாம் அதிமுக வந்தவங்களாம் 2 நாளைக்கு முன்னாடி வந்தவங்களாம் சீட்டு எம்எல்ஏ சீட்டு கொடுத்துருக்காங்க, திமுக வந்தவங்களாம் தூக்கி இந்த பக்கம் போட்டிருக்காங்க. அதுல என்ன பெரிய மாற்றம் நடந்துற போதுன்னு நாங்க சொல்றோம். பெரிய மாற்றம்லாம் ஒண்ணும் நடக்காது, நீங்க ஆனா எழுதி கூட வச்சுங்க, சரிங்களா? இதுதான் துரோக அரசியல் நாங்க சொல்றோம். திமுக வந்து அதை நீங்க சொல்றீங்க, திமுக வந்து தீய சக்தின்னு சொல்றீங்க, அதிமுக ஊழல் சக்தின்னு சொல்றாங்க, நீங்க தான் சொன்னீங்களே. ஆனா நாங்க சொல்றோம், நீங்க தமிழ்நாட்டு அரசியலுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்க துரோக சக்தி. ஐயா, விஜய் வருகைக்கு பின்னாடி நாம் தமிழர் கட்சி அழிந்தது அப்படின்னு ஒரு கருத்தை சொல்றாங்க தாவேக தரப்புல வந்து. இது எப்படி நான் பாருங்க, அழிந்ததுன்னு சொல்றாங்க, ஆனா இவ்வளவு கூட்டம் கூடுது. அது அப்புறம் எப்படி அழிஞ்சதுன்னு சொல்லுவாங்க? அது அழியலாம் இல்ல, சின்ன சரிவு வந்தது, அதை நான் ஏற்றுக்கிறேன், இல்லைன்னா சொல்லல, சரிங்களா? ஆனா அது அழிவுங்கிறதுலாம் ஒண்ணும் இல்ல. தமிழ்நாட்டுல தமிழ் இனத்துக்கு தமிழ் மக்களுக்கான அரசியல் பேசுற ஒரே கட்சி இப்போதைய வரைக்கும் நாம் தமிழர் கட்சி தான் இருக்குது. அது அழிவு நோக்கில ஒண்ணும் போகல, சின்ன சரிவு வந்திருக்குது. என் மக்கள் வந்து சினிமா மோகத்துல கொஞ்சம் சறுக்கி விடுறாங்க. அதுக்கான வந்து அதுக்கான பாடமும் அதுக்கான பலனும் வந்து மக்கள் விரைவில் தெரிஞ்சுக்குவாங்க. அது அண்ணன் விஜய் அண்ணன் கொடுக்குற நல்லாட்சியிலே தெரிஞ்சிருக்கான். அந்த நல்லாட்சி கொடுக்க மாட்டான்னு தெரியும், ஏன்னா இனப்படுகொலைக்கு தான் வந்திருக்கு இன்னைக்கு நாங்கெல்லாம். ஆனா ஆட்சி அமைக்க போகும்போதே அவங்க தயவுல பண்றாங்களே, யார் காங்கிரஸ் சொல்றேன். ஆனா அவ்வளோ அந்த துரோகத்துக்கு துணை போன காங்கிரஸ் கட்சியை கூட்டு சேர்ந்தா வந்து அண்ணா நல்லாட்சி அமைக்கணும்னு சொல்ல வராரு. நல்லா அமைச்சலாம் கிடையவே நடக்காது. ஏன்னா எழுதி கூட வச்சுங்க.